தளபதி முன்னாடி, அதாவது சிம்பத்தி ஓட்டு அவருக்கு ஃபேவராக போயிடுச்சு. ஒரு மனுஷன் இவ்வளவு செய்கிறவருக்கு போய் இப்படியெல்லாம் நெருக்கடி கொடுக்குறாங்களே என்ற ஒரு சிம்பத்தி மக்கள் மத்தியில் கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இடைத்தேர்தல் அமைந்து தலைவரே பிரச்சாரத்துக்கு கூட போல. அப்படி இருந்தும் இந்த மணி லாண்டரிங் கேஸுக்கு யார் வேணா பிடிக்கலான்றதெல்லாம் இருக்குது இல்லை. தேர்தல் நேரத்தில் நாங்கள் தப்பு பண்ணியிருந்தா அன்னைக்கு எந்த கழுகு போல காத்துட்டு இருந்தது மத்திய சர்க்கார், ஒன்றிய அரசு. இப்போ நாங்கள் இதெல்லாம் தப்பு பண்ணி தான் நடவடிக்கை எடுத்துக்க முடியும். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடந்ததுன்றது நீங்கள் பத்திரிகை கோர்ட்ல 100 ஓட்டு வாங்கி ஒரு கேஸ் நிறைய இடங்கள்ல ஓட்டுக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாமே கேஸ் பெண்டிங்ல. காலையிலே ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. செந்தில் பாலாஜி மேல தொடுக்கப்பட்ட வழக்குகள்லாம் இடி போட்டது எல்லாமே நீங்க அமைச்சர் பதவி போயிருச்சு. பொன்முடி அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள், KKSS ராமச்சந்திரன் மீது போடப்பட்ட வழக்குகள், அதெல்லாம் உயர்நீதிமன்றம் அடுத்தடுத்து கேஸ் எடுக்க தானே செஞ்சாங்க. கீழ்கோர்ட் தள்ளுபடி பண்ண நிறைய கேஸை உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சு இன்னைக்கு கேஸ் நடந்துட்டு இருக்கு. நிறைய கேஸ் நீங்க பிக் அண்ட் சூஸ் பண்ணி அந்த வழக்கில் போட்டாங்கன்றது நான் ஏற்கனவே அந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட அடுத்த நாளே ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு சொல்லிட்டேன். காரணம் என்னன்னா, டெல்லியிலையும் பணம் கட்டுக்கட்டா எடுத்தாங்க. அவரை வேற ஒரு ஸ்டேட்டுக்கு தானே மாற்ற முடியும். ஒரு நீதிபதி மேல நடவடிக்கை எடுக்க முடியல. அதுக்குள்ள நான் போக விரும்பல. சயின்டிஃபிக்கான ஒரு ஊழலை எப்பயுமே திமுக அதை பண்ணுவாங்க. ஈஸியா கேஸ்ல இருந்து தப்பிச்சிருவாங்கன்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில இருந்து ஜெயலலிதா அவர்கள் காலத்துல இருந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் இருந்தும் சரி, EPS காலமோ OPS காலமோ, அதிமுகவுடைய காலங்கள் சயின்டிபிக் உள்ளங்கிற ஜெயலலிதாவோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் உண்டா? மனசாட்சியோட சொல்லுங்க. இல்லையா, மனசாட்சியோட சொல்றது ஒன்றும் சார். நீங்க ஒரு பத்திரிகையாளர். தினமணி டிஜிட்டலோட நேர்காணல் நிகழ்ச்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பாளராக இருக்கக்கூடிய RS பாரதி அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார். சமகால அரசியல்கள் குறித்த பல்வேறு கேள்விகளை அவருடைய நாம் முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். திமுக அரசு அமைந்து 4 ஆண்டுகள் முடிவுற்ற 5வது ஆண்டில் திமுக வீறுநடை போடுகிறதுன்னு சொல்லி தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு கூட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. முதலமைச்சரும் பெருமிதத்தோட பேசியிருக்காரு. 4 ஆண்டு சாதனைகள், 5வது ஆண்டு, அடுத்த ஆண்டு தேர்தல், எப்படி பாக்குறீங்க? 4 ஆண்டுகள் சாதித்த சாதனைகள் அகில இந்திய அளவில் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய பல அற்புதமான திட்டங்களை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பின் பல திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இந்தியா மட்டுமல்ல, ஐநா சபையை பாராட்டக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆட்சியின் சாதனைகள் அமைந்திருக்கிறது. கனடா, UK போன்ற நாடுகளிலே கூட அவர் அறிமுகப்படுத்திய காலை உணவு திட்டத்தை இன்றைக்கு செயல்படுத்த வேண்டும் என்று முனைப்போடு இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒன்றிய அரசு கடந்த 4 ஆண்டு காலமாக எங்களுக்கு எந்தெந்த வகையிலே தொல்லை கொடுக்க முடியுமோ அத்தனை வகையிலும் தொடர்ந்து நெருக்கடி, நிதி நெருக்கடியில் இருந்து பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருந்தாலும் அவற்றை எல்லாம் சாமர்த்தியமாக சந்தித்து கொடுத்த வாக்குறுதிகளில் ஏறத்தாழ 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிய பெருமை தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் தளபதி MK ஸ்டாலின் தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று நாங்கள் எல்லாம் பெருமைப்பட சொல்ல முடியும். அதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமாக இந்த 4 ஆண்டு காலத்தில் ஒன்றிய அரசே தவிர்க்க முடியாமல், மறைக்க முடியாமல் வெளியிட வேண்டிய கட்டாயத்துக்கு ஏறத்தாழ 14 துறைகளில் இந்தியாவிலே முதல் இடம், 2வது இடம் என்று தமிழ்நாடு அரசு இருக்கிறது என்பதை ஒன்றிய அரசை ஒத்துக்கொண்டு சான்றுகளை வழங்கியிருக்கிறது. ஸோ ஒரு குட் கவர்னன்ஸ் என்று சொன்னால் அதற்கு உதாரணமாக தமிழ்நாட்டிலே தளபதி MKனுடைய ஆட்சி அமைந்திருக்கிறது என்று. காரணம், அது ஏற்கனவே 10 ஆண்டு காலமாக ஆட்சி எப்படி இருந்தது என்றது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த 4 ஆண்டு காலம், அதற்கு பிறகு இந்த ஒரு ஆட்சி அவர் பொறுப்பேற்ற பிறகு பல தேர்தல்கள் வந்தது. உள்ளாட்சி தேர்தல் வந்தது, நகர்ப்புற ஆட்சி தேர்தல் வந்தது, பாராளுமன்ற தேர்தலே 2வது முறையாக வந்தது. எல்லாத்திலுமே ஒரு வெற்றிக்கு மேல் வெற்றி தான். 2 இடைத்தேர்தல் வந்தது. ஒவ்வொரு இடைத்தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை.
குறிப்பாக விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்னாடி பெரிய கள்ளக்குறிச்சி சாராய விஷயம் வச்சுக்கிட்டு அதிமுகவில் இருக்கிறவர்லேருந்து பாஜகவினுடைய தலைவர் பெருசாக பூதாகாரமாக வேறு எங்கேயுமே உலகத்தில் எங்கேயும் நடக்காத ஒரு நிகழ்ச்சியை போல காட்டினார்கள். எப்போ? தேர்தலுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. அதை நான் வேற விதமாக கூட சொல்லுவேன், ஆனால் தேவையில்லை அது. ஆக அது செய்தி விட்டு பேசிக்கொண்டே இருந்தார். அது மட்டும் இல்லை, தேர்தலுக்கு சரியாக 3-4 நாட்களுக்கு முன்பாக பிரச்சார ஓய்வுக்கு போல சென்னையில் ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒருவர் கொலை செய்யப்பட்டு விட்டார். அதையும் பெருசாக பூதாகாரமாக வந்து இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தார். ஆனால் அந்த தொகுதி மக்கள் தளபதி முன்னாலே, அதாவது வந்து சிம்பத்தி ஓட்டு அவருக்கு ஃபேவராக போயிடுச்சு. ஒரு மனுஷன் இவ்வளவு செய்கிறவர் போய் இப்படியெல்லாம் நெருக்கடி கொடுக்குறாங்களே என்ற ஒரு சிம்பத்தி மக்கள் மத்தியில் கிரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இடைத்தேர்தல் அமைந்து தலைவரே பிரச்சாரத்துக்கு கூட போகல. அப்படி இருந்தும் ஏறத்தாழ 62,000 ஓட்டு வித்தியாசத்தில் இடைத்தேர்தல். பொதுவாக இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சி ஜெயிக்கிறது வழக்கம் தானே. தமிழ்நாட்டோட அரசியல் ரொம்ப ரேரா தானே. டிடிவி தினகரன் மாதிரி அப்போ மாதிரி ரொம்ப ரேரான ஆட்கள் தானே ஜெயிச்சிருக்காங்க இடைத்தேர்தல். டிடிவி ஜெயிச்சது கூட ரூலிங் பார்ட்டி தான் ஜெயிச்சார் அவர். அப்போ எடப்பாடி அவர் கூட தான் இருந்தார். இல்லை, டிடிவி ஜெயிக்கும் பொழுது தனியாக தானே ஜெயிச்சது. இல்லை இது மதுசூதனன் தானே நின்னார். மதுசூதனன் வந்து அதிமுகவினுடைய டைரக்ட் கேண்டிடேட்டா தானே நின்னாரு. ஆனா இவர் வந்து சுயேட்சை சின்னத்துல தானே நின்று ஜெயிச்சார். வந்து ஒரே இதுல தானே நின்னாங்க. கட்சியில வந்து 2 பேருமே ரெட்டலி இல்லாம 2 ஃபேக்ஷனா நின்னாங்க. அப்போ அவங்க 2 பேரும் அவங்க ரூலிங் பார்ட்டி தானே. எதுவாக இருந்தாலும் அவங்க ரூலிங் பார்ட்டி தானே. 2 பேருமே ரூலிங் பார்ட்டி தான் நின்னாங்க. இப்போ ஒருத்தர் தான் பஸ். அதனால இடைத்தேர்தல்ன்றது மட்டுமல்ல, இடைத்தேர்தல் நீங்கள் சொல்றது கரெக்டு அப்போ அந்த காலத்தில். ஆனால் இன்றைக்கு இப்போ நடந்த இடைத்தேர்தலில் எப்படிப்பட்ட நெருக்கடியில் கொடுத்தாங்க, பிரச்சாரம் செஞ்சாங்க. அப்போ சென்ட்ரலில் ஒரு அரசு எங்களுக்கு 10% எதிரிகளாக இருக்கக்கூடிய, எலெக்ஷன் கமிஷனை எதிர்ப்பாக இருக்கக்கூடிய எல்லோரும் இந்தியா பூரா எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்லக்கூடிய அந்த எலெக்ஷன் கமிஷனையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணி தான். ஏன்னா தவறு நடந்திருந்தா எலெக்ஷன் சும்மா வெடிக்க பார்த்துருக்காரு. அரவாக்குறிச்சி தஞ்சாவூர் எலெக்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்களா இல்லையா? எலெக்ஷனுக்கு தேர்தல் தள்ளி வச்சாங்களா எலெக்ஷன் கமிஷன்? அது மாதிரி இதெல்லாம் தப்பு நடந்து தான் வச்சுருப்பாங்க. எந்த குற்றமும் செய்யும் கண்டுபிடிக்க முடியல, எதுவும் செய்யலை. பொதுமக்களாக வந்து ஓட்டு போட்டாங்க. அதற்கு காரணம் பெண்களுடைய ஓட்டு. 100-85% வாக்குக்கு பணம் கொடுத்தாங்க முன்னாடி நிறைய வந்துட்டு தானே சார் இருந்துச்சு. அது வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. ஈரோடு இடைத்தேர்தலில் இருந்தே வந்துட்டு ஒவ்வொரு இடைத்தேர்தலையும் வந்து பணத்தோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே போகுதுங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அது வந்து அப்படித்தான் எலெக்ஷன் கமிஷன் பண்ணிட்டு இருக்கு. இடங்களை பணம் பிடிச்சாங்க, பிடிச்சி என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எலெக்ஷன் கமிஷன் அவங்க கையில் தான் இருக்கு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க கையில் தான் இருக்கு. இடி அவங்க கையில் தான் இருக்கு. இந்த மணி லாண்டரிங் கேஸ்ல யார வேணா பிடிக்கலான்றதெல்லாம் இருக்குது. இல்லை நிறைய தேர்தல் நேரத்தில் நாங்கள் தப்பு பண்ணியிருந்தா அன்னைக்கு எந்த கழுகு போல காத்துக்கிட்டு இருந்தது மத்திய சர்க்கார், ஒன்றிய அரசு. அப்போ நாங்கள் இதெல்லாம் தப்பு பண்ணி தான் நடவடிக்கை எடுத்துக்க முடியும். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடந்ததுன்றது நீங்க பத்திரிகை கேஸ் வந்து கோர்ட்ல பெண்டிங்ல தான சார். நிறைய கேஸ் வந்து கோர்ட்ல பெண்டிங்ல தான இருக்கு. கோர்ட்ல 100 ஓட்டு வாங்கி 100 கேஸ் வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஓட்டுக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாமே கேஸ் பெண்டிங்ல தான். காலையிலே ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. காந்திராஜ் வேடச்செந்தூர் எம்எல்ஏ பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாங்க. அது எனக்கு ஹைகோர்ட்டில் குவாஷ் ஆயிருக்கு. கேஸ் எலெக்ஷன் கண்டிஷன் பெட்டிஷனுக்கு மோடி கேஸ் மேலே ஜனாதிபதி எலெக்ஷன் பெட்டிஷனுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறது கூட சேலஞ்ச் பண்ணுறாங்க. அது ஒரு மனுஷன் சுயேட்சா ஒரே ஒரு ஓட்டு வாங்குறவங்க கூட சேலஞ்ச் பண்ணலாம். சுயேட்சா நிற்கிற ஒரு ஆள் கூட வெற்றி பெறுவர் மேலே கேஸ் போடலாம். அது ஜனநாயகத்தில் இருக்கிற உரிமை. ஆனால் எந்த இதுவரையில் நாங்கள் இந்த 4 வருஷத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஹைகோர்ட்டில் போட்ட எந்த கேஸுமே எங்கள் மேலே ப்ரூவ் ஆகலை. எல்லா கேஸும் முடிஞ்ச கேஸ் பூரா எங்களுக்கு ஃபேவராக தான் வந்துருக்கு. அப்போ நீங்கள் ஒன்று எலெக்ஷன் கமிஷன், செந்தில் பாலாஜி மேல தொடுக்கப்பட்ட வழக்குகள்லாம் இடி போட்டது எல்லாமே இன்னைக்கு அமைச்சர் பதவி போயிருச்சு. பொன்முடி அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள், KKSS ராமச்சந்திரன் மீது போடப்பட்ட வழக்குகள், அதெல்லாம் உயர்நீதிமன்றம் அடுத்தடுத்து வந்து கேஸ் எடுக்க தானே செஞ்சாங்க. கீழ்கோர்ட் தள்ளுபடி பண்ண நிறைய கேஸை வந்து உயர்நீதிமன்றம் வந்து ரத்து செஞ்சு இன்னைக்கு கேஸ் நடந்துட்டு இருக்கு. நிறைய புரிஞ்சுங்க. நீங்க நாங்கள் வந்து அது ஏற்கனவே நானே அந்த வழக்குகளை பற்றி ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்குறேன். பிக் அண்ட் சூஸ் பண்ணி அந்த வழக்குகளை போட்டாங்கன்றது நான் ஏற்கனவே அந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட அடுத்த நாளே
ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு சொல்லிட்டேன். காரணம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட சிலர் மீது மட்டும் கீழ்மன்ற நீதிமன்றத்தில் இருந்து இது கேஸ் நடத்தி முடிக்கல, டிஸ்சார்ஜ் பண்ணாங்கன்ற பட்டிஷன் தான். லீகலாக நான் உள்ளே போக விரும்பலை. காரணம்னா அவங்க அப்பீல் போகிறாங்க. இதே இறுதி தீர்ப்பு இல்லை. இவர் இங்கே கொடுத்த தீர்ப்பு மேலே சுப்ரீம் கோர்ட்டில் போய் தங்கந்த சார் கேகேஎஸ் சார்லாம் ஸ்டே வாங்கிட்டாங்க. அதனால அப்போ நீதித்துறை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுன்னு நினைக்கிறீங்களா? இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, நீதித்துறையை யாராலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஆனால் சில நீதிபதிகள் வேறு மாதிரி நடந்துக்கிறாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் கூட ஹைகோர்ட் ஜட்ஜில் 4-5 பேர் ரிட்டையர் ஆனவங்க அடுத்த நாளே போய் பிஜியில் போய் சேர்ந்தாங்களா இல்லையா? அவங்களாம் வழங்கிய தீர்ப்பு எப்படி இருந்திருக்கும்? டெல்லியிலையும் பணம் கட்டுக்கட்டா எடுத்தாங்க. அவரை வேற ஒரு ஸ்டேட்டுக்கு தானே மாற்ற முடியும். ஒரு நீதிபதி மேலே நடவடிக்கை எடுக்க அது அதுக்குள்ள நான் போக விரும்பல. போனோன்னா இது எங்கேயோ போய் முடியும். ஆகினால் பிஜேபியில் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்து ரிட்டையர் ஆனவருக்கு உடனடியாக கவர்னர் பதவி கொடுத்தாங்களா இல்லையா? இன்னொரு சீஃப் ஜஸ்டிஸ் ரிட்டையர் ஆனார், ராஜ்யசபாக்கு எம்பி கொடுத்தாங்க. அந்த மாதிரி நீதித்துறையில் தலையிட்டு சில பிஜேபி இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யுது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நாங்கள் திமுக அந்த காலத்திலேருந்து நீதிமன்றத்தில் பல தீர்ப்புகளை சாதகமாக பெற்றிருக்கிறோம். ஜெயலலிதா இருந்த காலத்திலும் சரி, ஒரு சாதாரண மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நானே ஜெயலலிதா மேலே கேஸ் போட்டு அக்யூஸ்ட் ஆக்கி அந்த வழக்கு தான் சுப்ரீம் கோர்ட் வரையிலும் போய் தண்டித்து வாங்கி கொடுத்தோம். திமுகவுக்கு சட்டத்துறை என்பது ஒரு ஸ்ட்ராங்கான சட்டத்துறை இருக்குது. அது பாஜக அவர்களே ஊடகங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, திமுகவுக்கு ஸ்ட்ராங்கான சட்ட வழக்கறிஞர் அணி ரொம்ப ஸ்ட்ராங்கான இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒத்துக்கிறாங்க. எங்களுடைய நாங்கள் எந்த அதான் பல இடங்களில் சொல்லியிருக்காரு, சயின்டிஃபிக் ஊழல் அப்படின்னு சொல்றாங்க. யார் அது? சயின்டிஃபிக்கான ஒரு ஊழலை எப்பயுமே திமுக அதை பண்ணுவாங்க, ஈஸியாக கேஸ்ல இருந்து தப்பிச்சிருவாங்கன்னு சொல்லி ஆரம்ப காலகட்டத்தில இருந்து ஜெயலலிதா அவர்கள் காலத்துல இருந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் இருந்தும் சரி, இபிஎஸ் காலமோ ஓபிஎஸ் காலமோ அதிமுக உடைய காலங்கள் சயின்டிஃபிக் ஊழல்ங்கிற திமுக. ஜெயலலிதாவோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் உண்டா? மனசாட்சியோட சொல்லுங்க. இல்லை, என் மனசாட்சியோட சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை சார். நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், அந்த அம்மா மாதிரி பவர்ஃபுல்லாக போஸ்ட்ல இருக்கிற எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா? சிஎம் போஸ்ட்ல இருந்து கூட அந்த அம்மாவாலும் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே இந்தியாவுடைய நீதிமன்றம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் இந்த நாட்டில் பல சரித்திரங்களை படிச்சிருக்கிறாங்க. ஒரு இந்திரா காந்திக்கு எதிர்ப்பாக வச்சு பிரைம் மினிஸ்டராக இருந்த போதே தீர்ப்பு சொன்னாங்களா இல்லையா? நடந்திருக்கு இந்தியாவில் நிறைய வழக்குகளில் இன்னைக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் தொடர்ந்த வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு ஜனாதிபதிக்கே இருக்கிற அதிகாரம் என்னன்றதை ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டும் தீர்ப்பு சொல்லியிருக்குல்ல. அதனால் நீதித்துறை தான் உண்மையிலே ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். அதில் நாங்கள் வெற்றி பெற்றோம்னா என்னுடைய வாத திறமை மட்டும் இல்லை, நியாயங்களும் இருக்கும். எவிடன்ஸை வச்சு தாங்க தீர்ப்பு வழங்க முடியும், வெறும் ஆர்குமெண்ட்டோட வச்சு பண்ண முடியாது. அதனால் நாங்கள் கிட்ட வலுவான சாட்சியங்கள் இருக்கிற காரணத்தால் நாங்கள் அவர்கள் மீது போட்ட எல்லா வழக்கையும் நாங்கள் நிரூபிச்சுட்டு இருக்கிறோம். ஜெயலலிதாவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. அதிமுகவில் இருந்த பொன்னுசாமி ஒரு மந்திரிக்கு தண்டனை கொடுத்து சுப்ரீம் வரலும் போனார். சுப்ரீம் கோர்ட் வரலும் போய் அவர் தண்டனையை அனுபவிச்சுட்டு வெளில வந்துட்டாரு. இன்னும் பல மந்திரிகளுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எந்த கேஸும் போட்டு இதுவரை நிரூபிக்கப்படலை. பொன்முடி இது கூட இதுவரைக்கும் அதிமுக நடக்காத ஒரு விஷயம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதுவும் செந்தில் பாலாஜியினுடைய வருகைக்கு முன்னால் இந்த கட்சியில் ஒரு மிகப்பெரிய அவமானம் திமுக ஏற்பட்டிருக்கா இல்லையா? இதே திராவிட முன்னேற்ற கழகம் செந்தில் பாலாஜியினுடைய ஊழல் பட்டியலை வெளியிட்ட ஒரு அரசியல் இயக்கம் தான். இன்னைக்கு திமுக நீங்க இவ்வளவு பேர் நாங்க தப்பு பண்ணலைங்கிற கோர்ட்ல நிரூபிச்சுட்டு வந்துட்டோம்னு சொல்றீங்க. செந்தில் பாலாஜி ஏற்படுத்திய திமுக கரையா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த தெளிவாக நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. பல முறை இதுக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டோம். செந்தில் பாலாஜி கேஸை பொறுத்த மட்டும் அந்த ஊழல் நடைபெற்றது ரொம்ப கன்வீனியண்ட்டாக எல்லாரும் எதையுமே அதை போட மாட்டேன்றாங்க. அந்த ஊழல் நடந்தது அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போது நடந்ததாக கூறப்படுகிற ஒரு ஊழல். அந்த ஊழல் பேசணும். ஆனால் அந்த ஊழல் சம்பந்தப்பட்ட எல்லா இது செட்டில் பண்ணிட்டார். செட்டில் பண்ணிட்டாருன்னா சட்டப்படி காம்பவுண்டபிள் அஃபென்ஸ், நான் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் 2 இருக்கு. இல்ல சார், ஒருத்தர் போய் திருடுறாரு, மக்கள் பணத்தை திருடி திரும்ப அவங்களுக்கே கொடுத்துட்டா அந்த கேஸை நம்ம இது பண்ணலாம். கேட்டுங்க சார், அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதிமுக எங்க மேல யார் யார் மேல அவர் குற்றம் சொன்னாரோ எல்லாரையும் எம்ஜிஆர் மந்திரி ஆக்கினார். நாவலர் நெடுஞ்செழியன் வைர நெக்லஸ் வாங்கினார்னு சொன்னார்.
அவர் தான் கட்சிக்கே பொதுச்செயலாளர் வச்சிருந்தாரு, ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வச்சிருந்தார். பாவுசா திமுகவில் இருக்கும்போது கலைஞர் பக்கத்தில் உட்கார்ந்தபோது எம்ஜிஆர் வந்து ஊழல் குற்றச்சாட்டு கூட மூட்டைக்கு 3 ரூபாய் வாங்கினார். சார் நீங்க சொல்றது எல்லாமே கேட்டுட்டீங்க, அதனால பதில் சொல்லிடணும். கண்டிப்பா அந்த பாவுசாவை தான் எம்ஜிஆர் மந்திரியும் ஆக்கினார், கட்சிக்கு பொதுச்செயலாளர் ஆக்கினார். மாதவன் மீது தான் எல்லா முக்காரம் சொன்னார். அந்த மாதவனை கட்சிக்கே பொருளாளர் ஆக்கினாரு, எம்பி ஆக்கினாரு, எம்எல்ஏ ஆக்கினாரு. அதனால இப்ப அதையெல்லாம் இப்ப வந்து இந்த திமுக அரசு ஃபாலோ பண்ணதுங்கிறீங்களா? எம்ஜிஆர் அன்னைக்கு என்ன பண்ணாரோ அதான் நாங்களும் ஃபாலோ பண்றோம்னு சொல்றீங்க. இது வந்து அதிமுக திமுகவுக்கு வந்த எல்லாருமே உயர் பதவி அலங்கரிச்சிட்டாங்க. உண்மையான திமுக இருந்த இப்ப நீங்களோ இப்ப டிகே இளங்கோவன் போறியோ இல்ல சார், நிறைய தலைவர்கள் இருக்கிறீங்க கட்சியில, ஆனா இவர்கள்லாம் ஏன் மறுக்கப்பட்டாங்க? நாங்க வந்து நாங்க பேசலன்னு மறுக்கவே இல்லை. எங்கேயா தலைமை சொன்னாரா? அதை செட்டில் பண்ணிட்டு நான் சுத்த சுயம்பிரமாசமா வர்றேன்னு நான் சொன்னேன். அதுதான் சொன்னேன். There are two kinds of offenses in criminal law. One is compoundable, another is non-compoundable. இந்த offense வந்து 379 is compoundable offense, 380 is compoundable, 381 is compoundable, 420 is compoundable. அதாவது நான் உங்ககிட்ட இருந்து பணத்தை 10 லட்ச ரூபா வாங்கி மோசடி பண்ணிட்டானா அதை திருப்பி கொடுக்கறதுக்கா கேஸ் காம்பவுண்டபிள் ஆகலாம், பட் வித் தி கன்சென்ட் ஆஃப் தி கோர்ட் அப்படின்னு இருக்கு. அதனால அதை வந்து முடிச்சுட்டு கோர்ட் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுச்சு. செந்தில் பாலாஜியோடைய கேஸை இட் ஹஸ் பீன் டிஸ்போஸ் ஆன ஒரு கோர்ட்டை ரீஓப்பன் பண்ணுறாங்க. எதுக்காக? திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து சேர்ந்து விட்டார் என்பதற்காகவே இடி அப்போதானே உள்ள நுழையுது. இருங்க அதுதான் அதெல்லாம் அதனால தான் அந்த கேஸ் எல்லாம் நான் வந்து நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். இன்டெப்த்து பேச முடியாத காரணம்னா அங்கே பெண்டிங்கில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டிஸ்போஸ் ஆன ஒரு கேஸை அந்த கேஸ் டிஸ்போஸ் ஆனதை வைத்துக்கொண்டு ஈடியை வச்சுட்டு வாங்கினாங்க, ரைடு பண்ணாங்க. அது நடக்குது. அதுக்கு வந்து இடி கேஸ் எத்தனை ப்ரூவ் ஆகிருக்குது? இடி கேஸு பேப்பரில் வருத வழிய மகாராஷ்டிராவில் கோடியாக பிடிச்சாங்களே, சரத்பவருடைய அண்ணன் மகன் நிறைய இடங்கள்ல இந்தியாவில் நிறைய இடங்கள் ஆம் ஆத்மியில பிடிபட்டிருக்காங்க, நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. பிடிச்சது மட்டும் இல்லை, எல்லாரும் பிஜேபி சாப்பிட்டோன்னா அதனால வாஷிங் மிஷினே பேர் வச்சாங்க அதுக்கு பிஜேபி. அதனால எங்களுது அப்படி இல்லை, டிஸ்போஸ் ஆன ஒரு கேஸு வந்தாரு சேர்த்துக்கணும். திமுக அந்த மாதிரி பல பேர் சேர்த்துருக்கோம். அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பதவி விலக வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்தது? அது வந்து அங்க கோர்ட் கண்டிஷன். இது அப்ப கோர்ட் வந்து தப்பு பண்ணல, சரியா இருக்கிறார், தப்பு பண்ணதா சொல்லல, பதவியா தப்பு பண்ணல கேள்வி முன்வைக்கிறாங்க. கோர்ட் ஆர்டர் நீங்க தப்பா இன்டர்பிரேட் பண்றீங்க. அந்த கண்டிஷன்ல போட்டு வாங்கினது வந்து கோர்ட் ஆர்டர் கொடுக்கும்போது என்ன கொடுக்குதுன்னா, அவர் உடம்பு சரியில்லை, அவர் மினிஸ்டரா இருக்கிறாருன்னு சொல்லி எப்படி வாங்கல, மினிஸ்டர் ஃபங்க்ஷன் பண்ணணுன்றதுக்காக வாங்கல, உடல் சரியில்லைன்னு வாங்கிட்டு இப்போ நீங்கள் மினிஸ்டர் கொடுத்துருக்கீங்க, மினிஸ்டராக இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு அவங்க அப்ஜெக்ட் பண்ணுறதுனால 2 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. கொடுத்து கோர்ட் கேட்டது உடனே நீதித்துறையை மதித்து கோர்ட் என்ன டைரக்ஷன் கொடுத்தோ அது பிரகாரம் வந்துட்டாங்க. அப்படி இருந்துன்னு சொல்லியிருந்தா நம்ம சேலஞ்ச் பண்ணணும்னு வச்சுங்க. ஃபார் ஆர்கியூமெண்ட் சேக் சொல்கிறேன், அவர் எப்படி வந்து மினிஸ்ட்ரி வித் போர்ட்ஃபோலியோவோ ஜெயிலில் இருந்தாலும் அந்த மறுபடியும் வச்சு கொடுக்கலாம். சிஎம் ப்ரொவிஷன் கான்ஸ்டியூஷன் இருக்கு, யாரும் ஒன்றும் கட்டுப்படுத்த எடுத்தாச்சு, திருப்பி கூட கொடுக்கலாம். அது ஜெயிலில் இருந்துகிட்டே கூட மினிஸ்டராக இருக்கலாம். ஆனால் நீதிமன்றம் சொன்ன உடனடியாக மதிச்சார் இல்லையா? அதே மாதிரி பொன்முடி மேலே நீதிமன்றம் ஒரு சொன்ன ஒரு நிலைமை சொல்லிச்சு, உடனடியாக கட்சி பதவி மட்டும் இல்லை மந்திரி பதவி கூட நீக்கினாரா இல்லையா? இதுதாங்க நீதிக்கு தலைவனுங்கிறது. நீதிக்கு தலைவன் படத்தில் நடிச்சுட்டு ஊரே பார்த்துட்டு இல்லை, இதுதான் நீதிக்கு தலைவனுங்கிறது உண்மையாரு. 4 வருஷத்துல 6 முறை வந்து அமைச்சரவை மாற்றம். எம்ஜிஆர் இருக்கும்போது எத்தனை முறை மாற்றம்? அமைச்சர்கள் மேல தப்பு இருக்குங்கிறதுனால நடவடிக்கை எடுக்கிறாங்க, இல்ல இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போங்கிறதுக்காக வந்து அமைச்சரவை மாற்றம் கிடையாது. எத்தனை பேர் மாத்தினாங்க சொல்லுங்க? இது வரைக்கும் நடந்ததுதான் சார். எத்தனை மந்திரி எடுத்தீங்க, அப்புறம் திரும்ப போட்டீங்க, இந்த மாதிரி தானே நடந்துட்டு இருக்கு. பொன்முடி அவர்களுக்கு டிபார்ட்மெண்ட், செந்தில் பாலாஜி போனாரு, எங்கேயும் மாத்தலையா? இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் மாத்தலையா? மோடி மாத்தல,
ஒரு வருஷத்துல 2 வாட்டி மாத்திட்டாருங்க. சிஎம்ஏ பல முறை ஸ்டேஜ்ல பேசியிருக்காரு. இதெல்லாம் வந்து சீஃப் மினிஸ்டர் பேசியிருக்காரு. திமுக காரங்களால வந்து ஏற்படக்கூடிய மன உளைச்சல்ங்கிறது அதிகமாக இருக்குன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இனிமேல் பார்த்து பேசுங்க நேத்து கூட பேசியிருக்காரு முதலமைச்சர் அவர்களுடைய அறிக்கையில கூட தெளிவாக கட்சிக்காரருக்கு ஒரு தலைவர்ன்ற முறையில் அறிவுரை சொல்றாரு. அப்ப இன்னமும் திமுக காரர்கள் எல்லாம் மீறுகிறார்கள் சிஎம் மனசுலயும் இருக்குது. இங்கதான் நீங்க வந்து மக்களை மதிக்கக்கூடிய தலைவர் தளபதி. அதாவது மக்களுக்கு அதனால சிஎம் மதிக்கிறாரு, கட்சியில உள்ளவங்க மதிக்கலையோங்கிறதானே இப்ப கேள்வியா வருது. தலைவரை பார்த்து தாங்க ஓட்டு, யாரு பார்த்து மத்தவங்க மூஞ்சி பார்த்தெல்லாம் ஓட்டு கிடையாது. அப்ப அவருக்கு தானே தலைவலி அப்ப மோடி மூஞ்சி பார்த்து தானே ஓட்டு போட்டாங்க. அவருக்கு தானே தலைவலி ஏற்படுத்துது. அப்போ ஒரு முதலமைச்சர் சொன்னாருன்னா தலைவலி கொடுக்காதீங்கன்னு கேட்கறது அவருடைய உரிமை. அதை வந்து தலைவலி கொடுக்குறவங்க யாராவது இருந்தா வந்து அவர் ஒரு பாசத்தை காட்டும். எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி டப்பு டப்புன்னு தூக்குறதெல்லாம் கட்சி கிடையாது. ஜனநாயக கட்சி. ஒரு குற்றம்னு சொன்னா கூட அது விசாரிச்சு தான் நடவடிக்கை எடுக்கும். திமுக பொறுத்து எம்ஜிஆரை கூட நாங்கள் கட்சி விட்டு நீக்கல. அவர் ஒரு நோட்டீஸ் தான் கொடுத்தோம், ஷோகாஸ் நோட்டீஸ். அதை வச்சு பெருசா பூதாகாரமாக்கி போய் சொல்லி எல்லாம் எவன் யார் யார் சொன்னானோ மொத்த பேரும் போய் அங்கே சேர்ந்துட்டாங்க. கலைஞர் தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. யார் யார் அவர் நீக்கணும்னு சொன்னாங்களா? இப்போ எல்லாம் ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய கதை வரும். தலைவருக்கு இருக்கிற குவாலிட்டி, தலைவருக்கும் தொண்டனுக்கும் இருக்கிற உறவு, உரிமையோடு அவர்கிட்ட பேசுறது, அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. இப்படிதான் ஒரு தலைவர் இருக்கணும். தப்பு செய்யற தலைவர் தொண்டன் செய்யறதெல்லாம் ஷீல்டு பண்றது கிடையாது. இந்த மாதிரி இருக்குது. ஒழுங்கா மக்களை மதிக்கணும். மக்கள் தான் நமக்கு முக்கியம். நேற்று வந்தவர்களாம் முதல்வர் கனவோட வந்துட்டு பயணிக்கலாமாங்கிற கேள்வியெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து முன் வருது. உதயநிதி அவர்கள் எப்படி வந்தார் அந்த பதவி? கட்சியில உழைச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒரு குடும்பத்தை தாண்டி இந்த கட்சியினுடைய தலைமை பதவிக்கு ஏன் இது வரைக்கும் வேற ஒருத்தர் ஆல்டர்னேட்டே இல்லவே இல்லை? வந்து அழுத்து போன ஒரு வாதம் இல்ல. அததான் எனக்கு சிஎம் பேசணும்னா இந்த கேள்வி வந்து வருது. அதான் சிஎம் அவங்க பேசுறதுனால திரும்ப அந்த கொஸ்டின் வர்றதுக்கு ரீசனே வந்து நேற்று வந்தவர்களாம் முதல்வர் ஆசையா அப்படின்னு கேட்குறது. அதான் சார், நேற்று வந்தவர்களாம் முதல்வர் கனவுல இருக்கிறாங்கிற கருத்தெல்லாம் திமுக வந்துட்டு இருக்குல்ல. அதான் நாங்க சொல்றோம். பிறக்கும் போதே திமுக சார், பிறக்கும் போதே திமுக. அவர் படத்தை பாத்தீங்களா? கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு கை குழந்தையா இருக்கும்போது கோபாலபுரத்துல தளபதி தூக்கி நீங்க சொன்ன அதே சார் இப்ப நானும் சொல்றேன். ஏன்னா பழசையே நம்ம பேசுறதை விட வந்து முதல்வரே சொல்லியிருக்காரு என் பையன் அரசியலுக்கு வர மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. கனிமொழி அவர்களும் சொன்னாங்க, பல பேர் சொன்னாங்க. நீங்க விஜயன் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. விஜய் வந்து ஒரு நடிகரா இருந்து ஒரு கட்சி அவர் உருவாக்கி ஒரு தொண்டர் படையை வந்து கிரியேட் பண்ணிருக்காரு. விஜய்க்கு இவ்வளவு கிரௌட் வந்துட்டு இருக்குது. விஜயகாந்த் அவர்களும் அதே அளவுக்கு தான் கட்சி பண்ணாரு, எதிர்கட்சி தலைவர் ஆனாரு தமிழ்நாடு அரசியல். இதெல்லாம் நடந்த விஷயம் தானே சார்? விஜய் ஒரு பொருட்டாவே நாங்க நினைக்கல. விஜய மனசுல வச்சுக்கிட்டு நாங்க பேசல. பொதுவா எல்லாரும் பேசுறது அப்படிதான். சரி, விஜய்க்கு இப்ப வரக்கூடிய இந்த ஒரு எழுச்சியான கிரௌடு வந்து விஜய் காசு கொடுத்து எங்கேயும் கூட்டத்தை கூட்ட மாட்டாரு, கூட்டுறதும் கிடையாது. அவர் எல்லாருமே சொல்றது வந்துன்னு வீட்டுல இருந்தே அரசியல் பண்றாருன்னு சொல்றாங்க. வீட்டுல இருந்து அரசியல் பண்ணக்கூடிய ஒரு தலைவருக்கு இவ்வளவு கிரௌடு எங்க இருந்து வந்து? நாங்க அதை பத்தி சொல்ல விரும்பல. கிரௌடு வந்துதா போச்சான்றதை பத்தி நான் பேச விரும்பல. கிரௌடு வந்திருக்கு, வந்தது நீங்க சொல்றீங்க, வரலன்னு நான் சொல்றேன். பார்த்தவங்க இல்லைன்றாங்க. எல்லா தொலைக்காட்சிகளும் வந்து அந்த கிரௌட தொலைக்காட்சிகளை காட்டுறது வந்து எப்படி காட்டுவாங்கன்னு எனக்கு தெரியும். நாங்க கலைத்துறையில இருந்தவங்க, அரசியல் இருந்தவங்க, நாங்களே 75 வருஷம் கட்சி. அது தப்புனா அதிமுக மாநாடு விஜய் பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. கூட்டம் வந்துட்டு போட்டோம். கூட்டம் வந்துட்டு என்ன ஆகி போச்சு? விஜயகாந்த் கூடாத கூட்டமா? இன்னைக்கு அந்த கட்சி நிலைமை என்ன இன்னைக்கு நிலைமை? நாராயணசாமி நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா அவனுக்கு? விவசாய சங்கத்தினுடைய தலைவர். அவரை கண்டு 77 to 80 தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் தேர்வும் போயிருந்தாங்க. அவ்வளோ பெரிய கூட்டம். அவர் பெங்களூர் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்திருந்தார். 80 அசம்பிளி எலெக்ஷன் வருது. இந்திரா காந்தி போய் பார்த்தாங்க, கலைஞர் போய் பார்த்தாரு, எம்ஜிஆர் போய் பார்த்தாரு. காரணம் என்னன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் இருந்து. நீங்க அந்த கட்சி இருக்கா? விவசாயம் இருந்ததுனால அந்த கட்சி காணாம நடிகரா இருந்தா அந்த கட்சி நின்று இருக்குமே சார். நடிக்கிற வரைக்கும் வந்து அந்த செல்வாக்கு இருந்துட்டே இருக்கு. கூட்டம்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு சொல்றேன். நீங்க கூட்டம்னு சொன்னீங்கல்ல, அவருக்கு இருந்த கூட்டத்தின் போல அந்த கூட்டம் இன்னைக்கு இருக்கா? எங்க இருக்கு அந்த கட்சி? இல்லை. அதனால இது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி இல்லை. தமிழ்நாட்டு அரசியல் மொத்தம் இந்தியாவில் இருக்கிற கட்சியிலேயே ஒரே சின்னத்துல தொடர்ந்து எந்த கட்சிகளின் எலெக்ஷன்ல நின்னமோ அன்னையிலேருந்து இன்னி வரலாம் நிக்கிற ஒரே கட்சி திமுக தான். 57 உதயசூரியன் இன்னைக்கு வரைக்கும் உதயசூரியன் தான் நிக்கிறாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. இந்தியாவில் எந்த கட்சிக்காக யோகி இருக்குதா? பிஜேபி, ஜனசங்கம் அகல் விளக்கில் நின்னாங்க. சின்னம் மாறினாலுமே அதிகமா அதிமுக ஆட்சிக்கு வந்து கேட்கறது வந்து இல்ல, சின்னம் இல்லைனாலுமே சின்னம் இல்லாத காலகட்டத்திலையும் திரும்ப மீட்டெடுக்க வந்து அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. திமுக வரலாறு நான் சொல்றேன்.
ஒரே சின்னத்தில் போட்டியிடுற கட்சி திமுக தான். ஜனதாவுக்கு அது கிடையாது, பிஜேபியும் கிடையாது, காங்கிரஸும் கிடையாது, கம்யூனிஸ்டுங்க கூட்டணி தான். 64க்கு முன்னாடி அவங்க சிம்பல் வேறு, 64 2 உடஞ்சோன்னு 2 போட்டாங்க. ஆனால் திமுக ஒன்று தான் அன்னையிலேருந்து இன்னை வரலையும் உதயசூரியனை போட்டிடுது. இப்படி எங்களுக்கு பல பெருமைகள் இருக்குது. நாங்கள் நீண்ட காலமாக இருந்து வர்றோம். இதை மாதிரி பல பேரை பார்த்துருக்கோம். இந்த 75 வருஷத்தில் பல கூட்டங்கள், இதை விட பெரிய கூட்டம்லாம் பார்த்தோம். அதனால கூட்டத்தை வச்சு எதையும் முடிவு பண்ணாதுங்க. நிச்சயமா சார். இப்போ இபிஎஸ் வந்து பிஜேபியோட ஒரு கூட்டணி அமைச்சாச்சு. இதில் விஜய் போறாருன்னு சொல்லிட்டீங்க ஆல்ரெடி. விஜய் போறாரா போலங்கிறது சீமானுடைய ரோல் வந்து பிஜேபியோடைய அலைன்ஸ்குள்ள சீமான் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து தமிழ்நாடு அரசியலில் பேசப்படுது. சீமான் தமிழ்நாட்டில் தனக்குன்னு ஒரு வாக்கு வங்கியை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த கூட்டணி திமுகவிற்கு ஒரு பெரிய தலைவலியான கூட்டணியாக மாறி வருதுங்கிறத எப்படி பார்க்குறீங்க? திமுகவை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணியை நாங்கள் ஏற்கனவே கணிச்சது 2021 சந்திச்சு வெற்றி பெற்றவர்கள் தான். இன்னும் வெளிப்படையாக சொன்னால் எங்களுக்கு கிடைத்திருக்கிற கருத்து கணிப்பை நாங்கள் வச்சு பார்க்குற போது அண்மையில் அக்னி நியூஸ் ஏஜென்சின்னு ஒரு நியூஸ் ஏஜென்சி கணிப்பு விட்டாங்க. 54% ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் எம்கே ஸ்டாலின், 17% ஆர் சாட்டிஸ்ஃபைட் டு சம் எக்ஸ்டென்ட். ஸோ 71% ஆகிடுது. 54 + 17, 71%. 29% are not against MK Stalin, but against local regional leaders of DMK. இப்படிதான் சொல்லியிருக்காங்க. இந்த 29% இப்போ நீங்கள் சொல்கிற சீமானோ அல்லது யாரோ இவங்கெல்லாம் இதுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டு இந்த 29% யார் எங்களுக்கு அடுத்து வர்றதுன்றதுல அவங்களுக்குள்ள போட்டு சீமான் தனியாக நின்று ஒரு பெரிய வளர்ச்சியை அடைஞ்சிருக்காரு இல்லைங்களா? இல்லைன்னா இல்லைங்கிறேன். திமுகவுக்கு ஒரு மாற்று அரசியல் வந்து சீமான் தமிழ் தேசிய அரசியல முன் வச்சிருக்காரு. 10% ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னா இங்க அதிருப்தி இருக்குதா இல்லையா? திமுக அதிமுகவையும் தாண்டி கூட்டணியே வைக்காம வந்து இன்னைக்கு வாங்கியிருக்காரு. எங்க அதிருப்தின்னு எப்படி சொல்லுவீங்க? திராவிடம் கூடாதுங்கிறாரு அவரு. தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற கான்செப்டை முன்வைக்கிறார். ஏடிஎம்கே போன ஓட்டு கூட வந்திருக்கலாம் சார். தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற வந்து ஒரு கோரிக்கை. அதிமுகவும் திராவிட கட்சி தானே. அதிமுக வந்து தமிழ் தேசிய கட்சி கிடையாது. ஐ டிஃபர். அது திராவிட இயக்கம் கிடையாது. அது அதிமுகவும் அதிமுகவும் தேமுதிகவும் திராவிடங்கிற பேசிஸ்ல தான் தமிழ் தேசிய அரசியல முன் வைக்கல. தமிழ் தேசியம் வந்து தமிழ்நாடு தொடர்பே திராவிட அரசியலுக்கு ஒரு எதிர்ப்பு தமிழ்நாட்டுல இருக்குதுங்கிறத வந்து நீங்க அசெப்ட் பண்ணல. கிடையாதுங்க. அப்ப சீமான் சக்சஸ் பண்ணல அப்படிங்கிறீங்களா நீங்க? அவன் சீமான்லாம் வந்து நீங்க கூட்டணியே வைக்காம இந்த ஓட் பேங்க் வந்து ஒரு அரசியல் தலைவராக காப்பாற்றி வைக்க முடிஞ்சிருக்கு. நாராயணசாமியே சொல்லிட்டேன் சார். அவங்க காணாம போயிட்டாங்க நீங்களே சொல்லிட்டீங்க. ஆனா இவர் இன்னும் அரசியல்ல வந்துட்டு கூட்டணி வைக்காம வரைக்கும் 13 வருஷம் அரசியல் நடந்தது. பெரியார் பத்தி பேசிட்டாருல்ல, அடுத்த எலெக்ஷன்ல பாருங்க. சொன்னீங்கல்ல அடுத்த எலெக்ஷனோட என்ன ரிசல்ட்னு பாருங்க. ஓகே சார். இறுதியான கேள்வி சார். ஆபரேஷன் சிந்தூர் இந்தியா பாகிஸ்தானுக்கான ஒரு போர் மூடும் சூழல் வந்து இந்தியாவில் வந்து தற்போது வந்து உருவாக்கி இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவுடைய வீரர்களை பாராட்டுகிறோம். இந்திய ஒன்றிய அரசு எடுத்திருக்கிற முடிவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தெளிவாக சொன்னதை போல நாட்டினுடைய எங்களுக்கு வந்து எப்பவுமே அப்படிதான். சைனீஸ் அக்ரேஷன் வந்தபோது 62 அண்ணா உயிரோடு இருக்க. அப்போ திராவிட நாடு தனி நாடு கேட்டோம் நாங்கள். அப்போ அண்ணா சொன்னார், ஜெயிலில் ஜெயிலில் இருந்துட்டு வெளில வர்றார். வேலூர் சிறையில் தண்டனை பெற்று 1962 சைனீஸ் அக்ரேஷன் நடக்கும்போது அண்ணா ஜெயிலை விட்டு வெளில வர்றார். வந்து கோட்டை மைதானத்திலே பேசினார். செவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நாடு இருந்தால் தான் வீடு இருந்தால் தான் ஓட்டு மாட பற்றியன்னு சொல்லிட்டு அன்றைக்கே அதே கூட்டத்தில் ஜெயிலில் விட்டு வந்தவுடனே நேருவின் கருத்தை வலுப்படுத்துவோம்னு சொல்லி இந்திய அரசுக்கு சைனீஸ் அக்ரேஷனுக்கு ஆதரவு கொடுத்து தேர்தல் யுத்த நீதி நடத்தி இதே இன்னும் எனக்கு பசுமையாக ஞாபகம் இருக்குது. 62 எஸ்ஐ ஏற்றுறதுல அண்ணா பக்கத்தில் கலைஞர் நின்றுக்கிட்டு யார் யார் காசு கொடுத்தாங்களோ அவங்க பேரெல்லாம் படித்தார். ஆனால் அன்றைக்கி 2 ரூபா கலைஞர்கிட்ட கொடுத்து அண்ணாக்கிட்ட கொடுக்க வச்சதுலாம் நானும் ஒருத்தன். தமிழ்நாடு பூரா கட்சிக்கு ஒரு பெண் வந்து கழுத்தில் இருக்கிற தாலியே கைட்டி அண்ணாக்கிட்ட கொடுத்தது. இது மாதிரியெல்லாம் திமுக தொண்டர்கள் நாட்டுக்கு ஒரு ஆபத்துன்னா 62 அண்ணா பண்ணார். அதற்கடுத்து பங்களாதேஷ் பிரச்சனை வரும்போதும் இந்திரா காந்திக்கு பக்கத்தில் நின்று நமக்கு எங்களுக்கும் பிரச்சனை தான் இருந்தாலும் அப்போ சொன்னார் சார், கலைஞர் சொன்னார், உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம்னு சொல்லிட்டு நிதி தான். கார்கில் போராட்டம் வரும்போது இந்தியாவிலே அதிகமான பணம் கொடுத்தது நாங்கள் தான்.
அதே போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த போருக்கு இது எந்த முடிவு எடுத்தாலும் ஒன்றிய அரசுக்கு பக்கபலமாக அவருக்கும் திமுகவும் நிற்கும், தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக நிற்கும். ஃபைனலாக ரேபிட் ஃபயர் சார், 3 கொஸ்டின் தான். பொன்முடி அவர்களுக்கு மீண்டும் பதவி வழங்கப்படுமா? ஏங்க இது வந்து சொல்கிற இடத்துல நான் இல்லை. வைகோ அவர்களுக்கும் மற்றும் கமலஹாசன் அவர்களுக்கும் ராஜ்யசபா சீட் கொடுக்கப்படுமா? அதையும் சொல்கிற இடத்துல நான் இல்லை. நிச்சயமா சார். தினமணியினுடைய 91வது ஆண்டு பயணத்தில் வந்து தினமணி இப்போது வந்து பயணிச்சிருக்கு. நிமிர்ந்த நன்னடை நேரு கொண்ட பார்வைங்கிறது தான் தினமணியினுடைய வாசகம். தினமணியினுடைய வாசகர்களா ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் தினமணி எப்படி பார்த்துருக்கீங்க? 91 ஆண்டு காலம் தினமணி ஒரு நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது அன்றைக்கு இருந்த பத்திரிகைகள் ரொம்ப குறைவு. அந்த காலத்தில் இருந்த பத்திரிகைகளில் ஒன்று தினமணி. தினமணியினுடைய வாசகர்கள் இன்றும் அதை படிக்கலைன்னா அவங்களுக்கு வந்து தூக்கம் வராது. அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட வாசகர்கள் இருக்கிறார். அதுபோல் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பத்திரிகை, நடுநிலையோடு செயல்பட்ட ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகை வந்து 91 ஆண்டு காலம் குறிப்பாக எமர்ஜென்சி நேரத்தில் கோயங்கா குடும்பம் செய்த தியாகத்தை யாரும் மறக்க முடியாது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான் எமர்ஜென்சி நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த முடிவு எடுக்கிற போது அவருடைய பேச்சுக்களை தெளிவாக வெளியிட்ட பத்திரிகை தினமணி இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான். 75லேருந்து தமிழ்நாட்டு ஆட்சி கலைக்கிறவர்களும் மிக முக்கியமான செய்திகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தினமணியில் தான், எக்ஸ்பிரஸில் தான் வரும். அப்படி பாரம்பரியமிக்க ஒரு பெரிய பத்திரிகை. அந்த பத்திரிகை 91 வருஷம் இருக்கிறது என்று 91வது ஆண்டில் காலடி வைப்பது என்பது உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தமிழ்நாட்டில் இந்து பத்திரிகை அடுத்து நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை. இன்னும் சர்க்குலேஷன் பல பத்திரிகை, சுதேசம்தன் போன்ற பத்திரிகை இருந்தது, மெயில் போன்ற பத்திரிகை இருந்தது, அதெல்லாம் இப்போ இல்லை. இருந்தாலும் இந்து அந்த காலத்திலும் தொடர்ந்து வருது. அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் பேர் மாறி இருந்தாலும், நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்று மாறி இருந்தாலும் அதே பாணியில் இந்த 91 ஆண்டுகள் இந்த பத்திரிகை இருப்பது என்பது உண்மையிலே பாராட்டுக்குரியது. தொடர்ந்து அவர்கள் நீண்ட நாள் அந்த நிலைத்து ஜனநாயகத்தை காப்பாற்ற 4th பில்லராக இருந்து பணியாற்ற இருக்க வேண்டும் என்பது என்னை போன்றவருடைய கருத்து. நிச்சயமாக சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி தினமணி எடிஷனுடைய நேர்காணல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி சார்.